ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட்டு ஒன்றா படித்தோம். இல்லை ஒன்றா படித்தோம் இல்லை சொல்ல முடியாது, ஒன்றா டைம் பாஸ் பண்ணோம், ஒன்றா பெஞ்சை தேய்ச்சோம். இப்போது இன்னைக்கு அவனுக்கு மேரேஜ். ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும் போது முஸ்லீம் மேரேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஏறிட்டோம், போயிட்டு இருக்கோம் ஆன் த வே. இப்போ வந்து நம்ம தான் என்னோட ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டு சொந்தமாக வண்டி வச்சிருக்கான், டாக்ஸி பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஏதாவது நாமக்கல் சைடு வந்தீங்கன்னா நம்ம நண்பனை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கே இருந்தாலும், உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் நண்பன் சூப்பராக சேஃப்டியாக அவங்க கூட்டிகிட்டு வந்துடும். நல்லா ட்ரஸ்டபிளான ஆள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட மேரேஜ் மண்டபத்தில் ரீச் ஆகிட்டோம். அச்சோ, என் ஃப்ரெண்டை பாருங்க, பூவாலேயே அவனை பார்சல் பண்ணிட்டாங்க. கடவுளே. கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மல்லிப்பூக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் நண்பன் ஃபேஸை பார்த்துட்டோம். செம்ம காமெடிங்க. ஒரு வழியாக என் நண்பனோட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அப்புறம் என்னங்க, முக்கியமாக வந்ததே இந்த விஷயத்துக்கு தானே. ஆமாங்க, பாய் வீட்டு பிரியாணினா சும்மாவா, வேற லெவலுங்க. என் ஃப்ரெண்டுக்காக கூட வரலங்க, முக்கியமாக இந்த பிரியாணி சாப்பிட தான் வந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் நண்பனுக்கு டாடா பாய் பாய் காமிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்படி உங்கள் கேங்லையும் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்கள டேக் பண்ணுங்க. முஸ்லீம் கல்யாணமே வேற லெவலுங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது.